நம்மளில் சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும், பிளான்ஸ் இருக்கும் லைஃப்பில். அதாவது நான் 30 வயசில் இந்த மாதிரி வேலை செய்வேன், 35 வயசில் ஒரு வீடு கட்டுவேன், 40 வயசில் லைஃப்பில் செட்டில் ஆகிடுவேன், வீடு காரு மனைவி மக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் லைஃப் எனக்கு செட் ஆகிடும் 40 வயசில் அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கிடைக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புனால் அவங்களோட பிளான்ஸ் எல்லாம் மறந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க, இல்லைன்னா ட்ரக்ஸ் எடுக்கிற மாதிரி தள்ளப்படுறாங்க. இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புனால் கிடைக்கிற கெட்ட குணங்கள். இதுக்கு கூட ஃப்ளவர் ரெமெடிஸில் பரிகாரங்கள் உண்டு. இந்த மாதிரியெல்லாம் நல்ல விதத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட சவகாசத்தினால கெட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்கள திருப்பி நார்மல்சிக்கு கொண்டு வரதுக்கு கூட ஃப்ளவர் ரெமெடிஸில் சொல்யூஷன்ஸ் இருக்குது, பரிகாரம் இருக்குது. அதுதான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வரேன்.